இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள் 8/7/2026 ஜூலை மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58 லக்கணம் மிதுன லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி காலை 8:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பிற்பகல் 12:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 12:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நடப்பவை அனைத்துமே ஒரு நல்ல சிறப்பான நாளாகவும் இருக்கும். சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான சிறந்த அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில திருப்திகரமான போக்கும் காணப்படும். உறவு பிணைப்பும் நன்றாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. எண்ணிய செயல்களை நல்ல விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில்துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருளாதார வரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உயர்வும் உண்டாகும். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. எதையும் செய்ய முடியும் என்று தீர்க்கமாக நம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் மனம் புண்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அதிகப்படியான பணத்தை யாரை நம்பியும் தரவும் வேண்டாங்க. கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். பணி நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சேமிப்பது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த சில வேலைகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடியும் வரும். தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் மேம்படும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து அதுல நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலையில உங்களுக்கு என்ற தனி முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கான சிறந்த அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறனை பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானமும் இருக்கும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டில இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வெளியூர் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில அனாவசியமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கண்காணிப்புடன் இருப்பதும் நல்லது. இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு ஆற்றலையும் தருவதாகவும் இருக்கும். கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இன்று உங்கள் இடத்துல பாசமுறையும் பொழிவாங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கியமான அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சிலருக்கு பிள்ளைகளின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பங்குதாரர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எதிரிகள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அனுபவத்தை இப்பொழுது பயன்படுத்தவும் செய்வீங்க. பணியிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றியை நோக்கி நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல அன்றாட பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. முயற்சிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பிரபலமானவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விரயங்களும் ஏற்படலாம். சிலருக்கு போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கும் சுப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பாதையில இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். சில தடைகளையுமே தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. திருமண உறவுல இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்ற செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையிடங்கள்ல புதிய நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. தொழில புதிய மாற்றங்களும் உண்டாகலாம். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன உறுதியோடு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல அனாவசியமாக கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாங்க. இன்று கடந்த கால இனிமையான அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். அலுவலகத்துல நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு என்று புதிய பாதைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. குழந்தைகளும் பொறுப்புடனும் செயல்படுவாங்க. அலுவலக பணிகள்ல நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். உடன் பிறந்தவர்களினால மாற்றமான சூழலும் உண்டாகலாம். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை புரிந்தும் கொள்வீங்க. கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். இன்று மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். வீட்டுல குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் குறையும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்தும் கொள்வீங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக எதையுமே லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலமாக நன்மையாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகள் இடத்துல இருந்து அனுசரணையாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். ஓய்விற்கு கூட நேரம் இருக்காது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே எதிர்மறையான எண்ணங்களை பற்றி பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
உங்கள் துணையுடனான உறவை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணப்புழக்கமும் இருக்கும். நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நன்மை தீமை என்று கலந்தே காணப்படும். வேலை இடங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல ஓரளவிற்கு முன்னேற்றமும் இருக்கும். கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனமாக கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. இன்று வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். ஆன்லைன் வர்த்தகத்துல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று வேலை சுமையினால உடல் அசதியாகவும் உணர்வீங்க. பண பற்றாக்குறைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் இடத்துல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் உங்களுடைய தேவை அறிந்து உதவிகளும் செய்வாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். சிலருக்கு குருமார்களை சந்திப்பது, அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில வெற்றியையும் காணலாம். குடும்பம் அல்லது சொத்துக்கள் தொடர்பாக கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியாகவும் உணர்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய செயல்களினால மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். கடன் விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான நாளாகவும் அமையும். இன்று நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை பெறுவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணிகளை எளிமையாக முடிப்பதும் நல்லது. கூடுதலான தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான போக்குடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நிதிநிலையில திருப்திகரமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று ஆற்றலுடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சில அதிரடியான திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அந்தஸ்தும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வு மற்றும் பணி மாறுதல்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. குறை கூறுபவர்களை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோட வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளினால மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல குழப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
தவணை பணத்தை சரியான நேரத்துல தந்து முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை மதிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். இன்று புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. எதிரிகளுடைய விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புத்திசாலித்தனத்துடனும் அனுபவத்தையுமே பயன்படுத்துவதும் நல்லது. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். வீடு மனை இடங்கள் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் குறையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 12:24 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையுங்க. சாதகமான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை வெற்றிகரமாக அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். உங்கள் கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கண்ணியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உடன் இருப்பவர்களுக்கு ஆதரவுகளும் தருவீங்க. மறைமுக எதிர்ப்புகளையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறைகள்ல எதிர்ப்பும் இருக்குங்க. இதனை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலையில சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். தேவையில்லாத கடன்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மன அழுத்தங்களும் குறையும். நிலைமையை புரிந்து கொண்டு நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசு வேலைகள் தாமதமாக தங்க நடக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று சிலருக்கு நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விசேஷ வைபவங்கள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். கடந்த கால இனிமையான அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று சிலருக்கு வீடு மன இடங்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று மாலையில குடும்ப பெரியவர்கள் இடத்துல கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். நுட்பமான செயல்பாடுகளின் மூலமாக சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். மனதளவுல புதிய பக்குவமும் உண்டாகும். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:24 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பாராத பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். விரைவான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வளர்ச்சியை நோக்கி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்குகளை அமைத்தும் கொள்வீங்க. புதிய யுத்தியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சவால்கள் நிறைந்தும் காணப்படும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். சில சமயங்கள்ல உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சீராகவும் இருக்காது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆற்றலுடன் செயலாற்றுவதும் நல்லது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாகும். வேலையில சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களிடத்துல அவர்களுடைய தன்மைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சில அதிரடியான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி கடன் கொடுக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பெரிய தொகைகளை தரும் பொழுது உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது தாங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல எதிர்பார்த்த போக்கும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய பக்குவத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குழப்பங்களும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம், சில அசௌகரியங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. அமைதியின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. பணிகளை கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்ட வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல மென்மையாகவும் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல எடுத்து கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவர் இடத்திலேயுமே என்று பொறுமையான உரையாடல்களும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கைப்பற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணியிட மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளினால மன நிம்மதி கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். சமூக பணிகள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான தெளிவும் உண்டாகும். கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல அதிகாரமும் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உறவினர்களின் மூலமாக சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரமும் மேம்படும். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. அதற்கான நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். இன்று எந்த ஒரு வேலையிலுமே உங்களுக்குரிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுமூகமான போக்கும் காணப்படும். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வெற்றி பெறுவதற்கு தேவையான உறுதியுடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. பணியில சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. குறைந்த நேரத்திலேயே வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சீரான உறவு நிலையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிடிப்பும் காணப்படும். பேச்சுவார்த்தைகளும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயங்கள்ல உயர்வும் உண்டாகும். தொழில்ல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல நிதானமான போக்குடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கவும் செய்யலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். சமூக பணிகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளினால அவ்வப்பொழுது மன கஷ்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. என்று எதிர்பாலினத்தவர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வாகனங்களை சீர் செய்து முடிவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களிடத்துல புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வீட்டு பராமரிப்பு பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். இளைய சகோதரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. புதுவிதமான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களின் மீதான சில விமர்சனங்களும் ஏற்படலாம். பழகும் விதத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிறுதூர பயணங்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த ஆற்றலுடனும் இருப்பீங்க. அதன்படி பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுவதர்களின் மூலமாக விரும்பிய பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். உங்கள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் வீட்டுல நடைபெறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணிகளும் நிறைவு பெறும். உடன் பிறந்தவர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெறலாம். பொருள் வரவும் இருக்கும். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில புதிய மாற்றங்களும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். பணியிட மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களினால மன தைரியத்துடனும் இருப்பீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பயண தடைகளும் ஏற்படலாம். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மாலை நேரத்துல மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல அதிகப்படியான நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் மூடியும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கியங்களை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாகவும் நம்புவாங்க. சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வெளியில் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வியாபார பணிகள்ல லாபத்தையும் பார்த்துவிடலாம். குடும்ப உறுப்பினர்களினால ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். மாலையில நண்பர்களின் மூலமாக நல்ல தகவல்களும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நெருங்கியவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். மேலதிகாரிகள் இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாறுபட்ட சிந்தனைகளின் மூலமாக தொழில புதிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கேட்டது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். அவசரப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. யாரையுமே சுலபமாக நம்பிவிடவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனக்குழப்பத்தோடு வேலைகளை செய்யவும் வேண்டாங்க. இன்று தொழில்துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த அதிருப்தியான போக்கும் மாறும். உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கையும் தைரியத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. இப்பொழுது மேற்கொள்கின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணி மாற்றங்கள் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உயர்கல்வி சார்ந்த தெளிவும் உண்டாகும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தைகளிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. பணிகளை நிறைவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் வளர்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். உறுதியுடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. பணியில சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடன் சிறப்பான உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல உறவு முறையை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமாகவும் முடியும். அரசு வழியில சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல சில எதிர்ப்புகளும் நீங்கும். முக்கியமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். அலைச்சல்களும் இருக்கும். இன்று வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். அரசு வழியில சில எதிர்பார்த்த வேலைகள் காலம் தாமதமாகி தங்க முடியும். வருமானத்தை சேமிப்பாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். சாலைகள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு விவகாரங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல எப்படியாவது லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடும் செயல்படுவீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று சிலருக்கு தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான சுப விரயங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்களினால முன்னேற்றமும் உண்டாகும். சமூக பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுவதும் நல்லது. கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.